வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கீக் கோகுல் யூடியூப் சேனல். நான் உங்கள் கோகுல். இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்டுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் டேட்டாக்களை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணாமல் கம்மியான டேட்டாக்களை யூஸ் பண்ணி எப்படி வந்து அதிகமான வீடியோஸ் வந்து பார்க்குறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு செட்டிங்ஸை வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவியில் வந்து எனேபிள் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கலாம். உங்களுடைய ஆண்ட்ராய்ட் டிவியை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு மூவ் பண்ணுங்கள். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நெட்வொர்க் இன்டர்நெட் அப்படின்னு செலக்ட் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த டேட்டா சேவர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா சேவர் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து யூடியூப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் மூலிமா நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் டேட்டாவை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மியாக யூஸ் பண்ணி வீடியோக்களை வந்து ஸ்ட்ரீம் பண்ணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாக்கள் வந்து அதிகமாக சேவ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மணி நேரம் வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இன்டர்நெட்டை வச்சு நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்குற அளவுக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டாக்கள் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அலர்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் வந்து இன்டர்நெட் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஈச் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து டேட்டா லிமிட்டை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் அலர்ட் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். டேட்டா அலர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 MBக்கு ஒரு தாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுக்கணும், இல்லை 500 MBக்கு ஒரு தாட்டி அலர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா 1 GB ஒரு தாட்டி அலர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா வந்து ரீச் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேட்டா கன்சியூம் பண்ணுறதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான டேட்டாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வீடியோஸ் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் டேட்டாக்கள் வந்து சீக்கிரம் தீராமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலான டேட்டாக்களை கன்சியூம் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்கள் டிவியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். 500 MB ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். அப்படி இல்லை 1 GB ரீச் பண்ணிடுச்சுன்னா அலர்ட் கொடுக்கும். 100 MB ரீச் பண்ணிடுச்சுன்னா அலர்ட் கொடுக்கும். நீங்கள் வந்து எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வந்து உங்கள் டிவியே வந்து கொடுக்கும். இது மூலிமா நீங்கள் வந்து அதிகமான வீடியோக்கள் பார்க்கலாம் மற்றும் கம்மியான டேட்டாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே போல் நிறைய வீடியோக்கள் வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் வீடியோக்கள் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எங்களை எதுவும் சோஷியல் நெட்வொர்க் ஃபாலோ பண்ணாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் மற்றும் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.